யாரும் எதிர்பார்க்காத மாதிரி நம்ம விஷால் நடித்த சுந்தர்சி இயக்கிய மதகத ராஜா படம் வர பொங்கலுக்கு ஜனவரி 12 ரிலீஸ்னு அறிவிச்சிட்டாங்க. ஸோ இதையொட்டி சோசியல் மீடியா முழுக்க இது பற்றின டாக்கு தான் ஓடிட்டுருக்கு. ஏன்னா 2012 ஆரம்பித்து 2013 ரிலீஸ் ஆக வேண்டிய படம், 2013 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய படம் 12 வருடம் கழித்து 2025 பொங்கல் ரிலீஸ் ஆகுது. இப்போது 12 வருடங்கள் கிட்டத்தட்ட ஒரு டீகேடுக்கு மேலே 2 வருஷம் அதிகமாகிடுச்சு. ஸோ அந்த டைமில் யாரெல்லாம் என்னென்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு சுவையான தொகுப்பை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம சிவகார்த்திகேயன் சின்ன திரையில் இருந்தார் விஜய் டிவியில். 2012 வருஷம்தான் மெரினா அப்படிங்கிற படத்தின் மூலம் பார்த்திங்கன்னா கேமியோ அப்பியரன்ஸ் கொடுத்துருந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2012 அவர் ஹீரோவை நடித்த முதல் படம் மனம் கொத்தி பறவை ரிலீஸ் ஆகிருந்துச்சு. ஸோ அவர் பீக்கானது இந்த 10 வருஷத்தில் தான். 2013 கேடி பில்லா கில்லாடி ரங்கா, எதிர்நீச்சல், வருத்தப்படாத வாலிபர் சங்கம், அந்த 3 வெற்றி படங்களும் ஒரே வருஷத்தில் வந்துச்சு. அதே மாதிரி தான் நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி 2012 வருஷம் சுந்தர பாண்டியனில் வில்லன் நடிச்சிருந்தார். 2012 எண்டில் பார்த்திங்கன்னா பீட்சா நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணாமல் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ அப்போ தான் அவங்க 2 பேருமே என்ட்ரி ஆகிறாங்க. அதே மாதிரி தான் நம்ம இயக்குனர் அட்லி பார்த்திங்கன்னா 2012 அறிமுகமே ஆனதில்லை, சங்கரோட அசிஸ்டன்ட் தான். 2013 தான் அவருடைய முதல் படமான ராஜா ராணி வெற்றியானது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் தான் அப்போதைக்கு நடிகர் சங்க தலைவராக இருந்தார். அந்த டைமில் சந்தானம் ஹீரோலாம் கிடையாது, மோஸ்ட் வாண்டட் காமெடினாக இருந்தார். அதே மாதிரி நம்ம இசை அமைப்பாளர் இன்றைக்கி ஹீரோவாக கிட்டத்தட்ட ஒரு 15 படங்களுக்கு மேலே நடித்த விஜய் ஆண்டனி அவர்கள் பார்த்திங்கன்னா 2012 வருஷம்தான் ஆகஸ்ட் 15 நான் அப்படிங்கிற படத்தின் மூலம் ஹீரோவாக லான்ச் ஆகிறாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா துப்பாக்கி படத்தோட இன்டர்வலில் தான் இந்த மதகத ராஜா படத்தோட ட்ரெய்லரையே ரிலீஸ் பண்ணாங்க. அதே மாதிரி விஷாலோட மற்ற படங்கள், அதாவது 2013 ரிலீஸ் ஆன சம்மர், பட்டத்து யானை, பாண்டியாடு, இதெல்லாம் 2013 தான் ரிலீஸு. 2012 இந்த படங்கள் கூட ரிலீஸ் ஆகலை. அதே மாதிரி பாருங்கள் 2013 வருஷம் பார்த்திங்கன்னா இப்போது என்னென்ன படங்கள் 100 கோடி வசூல் பண்ணுச்சு அப்படின்னா, நம்ம உலகநாயகன் கமலஹாசோட விஸ்வரூபம் 2, நம்ம தல அஜித்தோட ஆரம்பம், சூர்யாவோட சிங்கம் 2, இந்த படங்கள்லாம் 100 கோடிக்கு மேலே வசூலை வாங்குச்சு. அதே மாதிரி அப்போதைக்கு டாலரோட மதிப்பு 2013 68 ரூபா ஒரு டாலர் மதிப்பு. அதுவே 2025 85 ரூபா. பெட்ரோலோட விலை 2013 65 ரூபா. ஆனால் இன்றைக்கி 100 ரூபா, 35 ரூபா அதிகமாகிடுச்சு. அதே மாதிரி தங்கத்தோட விலை ஒரு சவரன் 2013 வெறும் 23,000 தான். ஆனால் இன்றைக்கி 58,000. ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா தொடர்ந்து பல ஒப்பீடுகளை வச்சு மதகத ராஜா அந்த காலம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அது ஒரு பெரிய ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. இது ஒரு டைம் ட்ராவல் படம் மாதிரி தான் எவ்வளோ யோசிக்கிறாங்கன்னு வச்சிங்களேன். ஸோ எது எப்படியோ இந்த ஒரு என்ன சொல்கிறது, இவ்வளோ ஒரு லாங் பீரியடே இந்த படத்துக்கான பாசிட்டிவாக அமைஞ்சு ஓப்பனிங்கும் கிடைக்குது அப்படிங்கிறது தான் சுவாரஸ்யமான விஷயம்.